வணக்கம் மக்களே! வெல்கம் டூ பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. காலையிலே பார்த்தீங்கன்னா, பார்வதி அண்ட் வியானா 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஆரோரா பத்தி. பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆரோராவுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் துஷார் மேல தான் எனக்கு ஃபீலிங் இருக்கு. துஷார் வந்து வேற லெவல்ல என் மனசுல இருக்கான். அவன் மேல தான் அவன் நெனப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நைட் வந்து கமருதீனுக்காக அழுதுகிட்டு இருக்கா. இது என்ன மாரியான ஃபீலிங்ன்னு எனக்கு தெரியல. அப்ப துஷார் மேல உள்ள ஃபீலிங் என்ன? கமருதீன் மேல உள்ள ஃபீலிங் என்னன்னு தெரியல. கமருதீன் மேல வந்து எனக்கு ஒரு ரொமான்டிக் ஃபீலிங்கே கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் தான். அவனுக்கு ஒரு பவுண்டரிலாம் செட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அழுகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நைட் வந்து நான் கூப்பிட்டு பேசினதே அந்த ட்ரையாங்கிள் வந்து முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு தான். நான் வந்து அ போன 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து அவனோட பேசாம போயிட்டேன். அ அப்பவே வந்து நான் விலகி போயிட்டேன். பட் திருப்பி இந்த வாரம் கொண்டு வந்து என்னைய நாமினேட் பண்ணி வச்சிருக்கா. பெர்சனலா நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவளோட பேசணும்னு தான் ட்ரை பண்ணேன். அந்த கிரீன் பேட்ஜ் கூட நான் தான் குடுத்தேன். அவன் வந்து எனக்கு ரெட் குடுத்து இது பண்ணான். என்னைய வச்சு அவ வந்து ஒரு கேம் ப்ளே பண்றா. இதையே புல் பண்ணி கேம் ப்ளே பண்ண பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து பாயிண்ட் புடிச்சுட்டாங்க. ஸோ எனிவே ஆருராவுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க இருந்துகிட்டே இருக்கணும் போல இருக்கு. அவங்க வந்து ஸ்கோர் பண்றதுக்கோ, இல்ல அவங்க கேம் ப்ளே பண்றதுக்கோ, இல்ல பெர்சனலாவே அவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க இருந்துகிட்டே இருக்கணும் போல இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே கூட போயிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எனிவே அது அவங்களுடைய கேமு. உங்களுடைய கருத்த கமெண்ட் பண்ணுங்க. யார் மேல ரைட், யார் மேல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.